Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. I am very happy to stand before you to share something with our young minds. I came to share something, but actually I learned many things from your student. So I have three gifts. One is for the teacher community, the another one is for the parents, and last one for my young minds. I would like to start with the young minds. I would like to read some verses of Holy Quran. وَالْعَصْرِ إِنَّ الْإِنسَانَ لَفِي خُسْرٍ إِلَّا الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ وَتَوَاصَوْا بِالْحَقِّ وَتَوَاصَوْا بِالصَّبْرِ. Allah Ta'ala clearly pointed out how to get success in your career, in your life, in all aspects of your life. The translation for these verses of Quran, as our student translated in both Tamil and English, I would like to adopt the same method. காலத்தின் மீது சத்தியமாக எல்லோரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் ஒருவரை தவிர. There are four criteria Allah Ta'ala mentioned here in the Surah Asr. காலத்தின் மீது சத்தியமாக எல்லோரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் ஒருவரை தவிர. யார் அல்லாஹ்வை நம்புகிறார்களோ, பாயிண்ட் நம்பர் 1, யார் அல்லாஹ்வை நம்புகிறார்களோ, யார் நல்ல செயலை செய்கிறார்களோ, யார் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக நடந்து கொள்கிறார்களோ, பொறுமையை கடைபிடிக்கிறார்கள். By time man is in loss except those who believe, do good works, exhort one another to truth and to patience. I think I'm right in translating the verses of Quran. My dear student, by reciting these verses of Holy Quran, we came to know that the success which lies in four factors. Faith in God. Faith in God. நிறைய ஸ்பீச் எல்லாம் ஐ கம் டு த ரீஜனல் லாங்குவேஜ் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம குழந்தைங்க நிறைய ஸ்பீச் பண்ணாங்க. அந்த ஸ்பீச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாம் சின்ன சின்ன ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ எவ்ரி திங் விச் lies in the hands of Almighty Allah. Directly or indirectly, they are expressing the concept of Islam or the concept of life which lies in the hands of Allah. எல்லா விஷயமும் அல்லாஹ்வை சார்ந்தது. இன்றைக்கி உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் நம்ம டாக்டரை ரெஃபர் பண்ண சொல்கிறோம். என்ன மிஸ்டேக் நம்ம செய்கிறோன்னு சொன்னால், ஒரு வியாதி வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த டாக்டர்கிட்ட போங்க, இந்த டாக்டர்கிட்ட போங்க. ஆனால் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது, குடும்பத்தில் வறுமை வரும்போது, குடும்பத்தில் பல தடைகள் வரும்போது அல்லாஹ்விடம் போய் 2 ரக்காத் தொழுகை செஞ்சாங்க. பட் அந்த கல்ச்சர் போக 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 இப்போ என்ன ஆயிடுச்சு? அல்லாஹ்வை மறந்து நம்ம என்ன பண்ணோம்? மனிதர்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. த செகண்ட் திங், டூ குட் ஒர்க்ஸ். சின்ன சின்ன செயல்கள், நல்ல செயலை செய்யணும். ஆனால் நம்ம இது செய்கிறதில்ல. யாராவது வீட்டை கதவை தட்டி குடிக்கிறது தண்ணி கொடுங்கன்னு சொன்னால், இல்லைங்க தண்ணி இல்லைன்னு சொல்கிறோம். சின்ன சின்ன கான்செப்ட். அல்லது வழியே காமிங்க, வானம்படிக்கு போய் எதனாச்சும் ஒரு தெருவில் போய் இந்த நபரை நம்ம சந்திக்கணும், இந்த அட்ரஸ் சொல்லுங்கன்னா யாரும் சொல்கிறதில்ல. ஸோ சின்ன பசங்கள்கிட்ட நம்ம பேசக்கூடிய இந்த கான்செப்ட் என்ன? டீச்சிங், எஜுகேஷன். எஜுகேஷன் சொன்னால் நீங்கள் இஃப் யூ கோ த்ரூ த புக்ஸ், இஃப் யூ கோ த்ரூ த விக்கிபீடியா ஆர் ரிசர்ச் மெட்டீரியல்ஸ், ரிசர்ச் ப்ராடக்ட்ஸ், யூ கேம் டு நோ தட் த எஜுகேஷன் இஸ் ஒன்லி டு இம்ப்ரூவ் த திங்கிங் பவர் ஆஃப் த ஸ்டூடெண்ட். கல்வி என்பது மாணவர்களுடைய சிந்தனையை வளர்க்க வேண்டும். மாணவர்களுடைய சிந்தனையை வளர்க்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பள்ளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
சில பள்ளி இருக்குது. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். மாணவர்கள்கிட்ட திங்கிங் பவராக இருக்காது. They just train the student how to memorize the concept and vomiting the same answer in the examination hall. என்னன்னு சொன்னால், I was invited by many educational institution to discuss about this particular problem. என்னன்னு சொன்னால், நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். மாணவர்கள்கிட்ட நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், அவங்களுடைய அனலிட்டிக்கல் பவர், அனலிட்டிக்கல் திங்கிங் பவர். நம்ம என்ன பார்க்குறோம்? குவான்டிஃபையிங் த நாலேஜ். மாணவர்கள்கிட்ட எவ்வளோ நீங்கள் போயம் மெமரைஸ் பண்ணீங்க, எவ்வளோ எஸ்எஸ் நீங்கள் மெமரைஸ் பண்ணீங்க, இந்த மாதிரி தான் பார்க்குறோமே தவிர, ஒரு கான்செப்டை ஸ்டடி பண்ணிவிட்டு அதை வந்து லைஃப்பில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதை நம்ம மறந்துடுறோம். நிறைய ஸ்கூலில் செய்யக்கூடிய தவறுகள் இதுதான். பட் when I enter into Muhammadiyya Primary School, I found that such a wonderful school we have in the heart of Panabat town. இன்னைக்கு ஆனுவல் டான்ஸ் சொன்னாவே டான்ஸ் போட்டி, கல்ச்சுரல் ப்ரோக்ராம் இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐ திங்க் I just with the permission of Secretary Sahab, Yamin Sahab, I add this a small word to the name of school, Muhammadiyya Primary School. Really such a spiritual school we have in the heart of Panabat town, sir. Annual day எல்லா ஸ்பீச்சிலும் from the ஃபஸ்ட் பார்ட்டிசிபெண்ட்லேருந்து லாஸ்ட் பார்ட்டிசிபெண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கான்செப்ட்டு, இஸ்லாமிக் கான்செப்ட் எப்படி ஷேர் பண்ணாங்க. பேரண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இன்னும் எத்தனை குழந்தைகள் இருக்கோ அத்தனை குழந்தைங்களையும் முஹம்மதியா ஸ்கூலில் தான் சேர்க்கணும். ஏன்னு சொன்னால், இல்லை நிறைய ஸ்கூல் இருக்குது. என் முஹம்மதியா ஸ்கூலில் என்ன பியூட்டி நான் பார்த்தது என்னன்னு சொன்னால், இங்கே பை அப்சர்விங் ஃபியூ ஹவர்ஸ் ஐ கேம் டு நோ தட் how to train the students. They are well expertise in that. எப்படி மாணவர்களை எடுத்து செல்ல வேண்டும். 8 மணி நேரம் உங்கள் பசங்க ஸ்கூலில், முஹம்மதியா ஸ்கூலில் இருக்காங்க. 16 மணி நேரம் உங்கள் வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது 8 மணி நேரம். அந்த 8 மணி நேரத்தில் இந்த மாணவர் செல்வங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஹிடன் டேலண்ட்ஸும் வெளியே கொண்டு வந்தாங்க பார்க்குறேன். இந்த டைலாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 110 டைலாக்ஸ் இருக்கும். அதை மெமரைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரிமெம்பர் ஆல் த டைலாக்ஸ். எவ்வளோ சுலபமாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். ஸோ திஸ் இஸ் அனதர் திங், ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும். அப்போ நிறைய ஸ்கூலில் நீங்கள் பார்க்கலாம், எவ்வளோ ஒரு கோஆர்டினேஷன் பாருங்கள். அவங்க இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் அவங்க தமிழில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க கரெக்டாக தமிழில் ஃபாலோ பண்ணால் இங்கிலீஷ் உருது ட்ரான்ஸ்லேஷனில் கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ சின்ன சின்ன பசங்கள்கிட்ட நம்ம கற்றுக்கலாம் ஹவு டு மெயின்டைன் எ ரேப் வித் ஈச் அதர். அண்ட் லாஸ்ட் ஒன், பொறுமையை கடைப்பிக்கணும். ஆனால் நம்ம செய்கிறதே இல்லை, அதை மறந்துடுறோம். ஏன் மறந்துடுறோம்? எல்லா விஷயத்துலையுமே ஹரிபரி தான். ரிசல்ட்டுன்னு சொன்னாலும் ஹரிபரி தான். லைஃப்பில் ப்ராப்ளம் சொன்னாலும் ஹரிபரி தான். பொறுமையை கடைபிடிக்கும். எல்லா பிரச்சனைக்கும் பிரச்சனை இருந்தால் தான் வாழ்க்கை. வித்தவுட் ப்ராப்ளம் வி cannot define the term life. Am I right? So this is what a small message to every young minds here. So read many times every day. walasri innal insana lafi khusr illa alladhina amanu wa amilus salihati wa tawassaw bil haqqi wa tawassaw bis sabr. அல்லாஹ்வுடைய வார்த்தை பாருங்க. அல்லாஹ்வே சத்தியமிட்டு சொல்கிறான், யாரும் எல்லோரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் எல்லாரும் பாதுகாக்கணும். இந்த 4 குவாலிட்டியை எப்படி மெயின்டைன் பண்ணுறது நீங்கள் பார்க்குறேன். another thing, I have a message to the teaching community. Teaching, I am also belongs to the teaching profession. So teacher is like a candle who consume itself to light the way for others. இங்கே பாருங்கள், நிறைய the teachers spend the day and night to train the candidates how to perform on the day of annual day. எவ்வளோ ட்ரைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ the teachers, I am here is because of my teachers.
For constructing building, we need a strong foundation. Without a foundation, we cannot build a building, a house. Likewise, the foundation is very important. So the teachers who are working in primary schools, they have more responsible. I have a few suggestions, as teacher Ali Janab Nasir Ahmad Saab said. So share some suggestions and feedback. I come to that point. என்னன்னு சொன்னா, you start to love your student. Start to love your student. Don't punish them. They are talented. They are very talented. You see, you just see the performance of the student. If you train well, they will perform well. If not train well, they will not. So they are very talented, human resource we have in our community. So love and don't punish. And one more thing I would like to share here is that don't allow them to memorize the concept. Don't allow them. மாணவர்களை அது மனப்பாடம் செய்யுங்கன்னு சொல்லாதீங்க. Allow them to write their own words. Allow them to share their own views and ideologies. That will bring a great resolution in the system of education. மாணவர்களை மனப்பாடம் சொல்ல என்ன ஆகுறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய டேலண்ட்டை வந்து அடிப்படுது. At the same thing, I request you to don't maintain the same note forever. நோட்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த காகிதத்தை டஸ்ட்பினில் போட்டுருங்க. ஆஃப்டர் டீச்சிங் டீச் பண்ணிவிட்டு டஸ்ட்பினில் டம்ப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் புட் இட். அதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால், எவ்ரி இயர் யூ கேன் ஃபைண்ட் சம் இம்ப்ரூவ்மெண்ட். அதே பேப்பரை வச்சுக்கிட்டு 10 years நம்ம நடத்த என்ன ஆகுதுன்னு சொன்னால், அதில் என்ன இருக்கு, வி ரெஸ்ட்ரிக்டட் டு தட் லெவல் அலோன். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த லெவலில் வரைக்கும் பார்க்குறோம். ஸோ அதே வந்து ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கும். த நெக்ஸ்ட் திங், ஐ ஹாவ் மெசேஜ். And I remember the words of Maya Angelou, so great writer. He said that I have learned that people will forget what you said. People will forget what you did. But the people will never forget how you made them feel. So he rightly pointed out, the people will forget what you said. The people will forget what you did, and people never forget what you made them feel. So you just try to create such a environment, a wonderful environment, which can bring a positive relationship with your student. And mentoring counseling. So mentoring counseling which can overcome all the problems of a child. நீங்கள் mentoring system, counseling system, if you find some students are poor, you just call them and discuss with them what are the problems are there. என்னென்ன இருக்குது பிரச்சனை. மாணவர்களை கூப்பிடுங்க. ப்ரைமரி ஸ்கூல் தானே, பசங்களை கூப்பிடாதீங்கன்னு சொல்லாதீங்க. ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு ஸோ பிரில்லியன்ட் when we compare with the college students. ஒரு பேரண்ட்ஸ் சொன்னார், ஒரு சின்ன குழந்தை சொல்லுது வீட்டில், அப்பா நீங்கள் என்ன படித்தீங்க? நான் பிஏ படித்தேம்மா. என்ன படித்ததை நீங்கள் தப்பாக படிச்சிருக்கீங்க, ஏபி தானே படிக்கணும், பிஏன்னு ஏன் படிக்கிறீங்க? பிஏ ஏக்கு பிறகு தான் பி வரணும்னு சொல்லிட்டு எவ்வளோ அறிவுள்ள இந்த குழந்தை இருக்குது பாருங்கள். நீங்கள் படித்தது என்ன? பிஏ. அது படித்ததே தப்பாக படிச்சிருக்கீங்களே, பிஏ படிக்க சொல்லக்கூடாது, ஏபின்னு தானே சொல்லணும் சொல்லிட்டு. ஸோ டீச்சர்ஸுடைய ஜாப் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியலி ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஏன்னு சொன்னால் டீச்சர்ஸ் இன் நவடேஸ் இன் மாடர்ன் குளோபலைஸ்ட் ஏரா தே ஆர் அசைன்டு மெனி ஒர்க். ஸோ ப்ரைமரி ஸ்கூல் டீச்சராக இருக்கட்டும், காலேஜ் ஸ்கூல் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜாப் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அந்த ப்ரைமரி நர்சரி ரிதம் பார்த்துருக்கலாம். ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பான்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஒரு டீச்சரை வந்து மாற்றி சொல்லியிருக்காரு. டீச்சர்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு, ஜானி எஸ் பாப்பா, ஜாப் இன் ஸ்கூல் எஸ் பாப்பா, லாட் ஆஃப் டென்ஷன் எஸ் பாப்பா, too much work yes papa, family life no papa, BP sugar high papa, yearly bonus
Joke, Papa. Annual